காயத்ரி. என்னன்னு சொன்னா நாங்கள் நேற்று டாக்டர் அர்ச்சனா பற்றி கதைச்சிருந்தோம். நாங்கள் தானே அதுஇந்த தொடர்பை இப்போ திருப்பி நாங்கள் தொடர்ந்து கதைக்க போகிறோம். என்னென்ன நடக்குது நாட்டில், இலங்கையில் என்னென்ன நடக்குது அது சொல்லி நாங்கள் கதைக்க போகிறோம். அதில் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், வர செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலை வச்சிருக்காங்க. யார் எங்களை நாட்டுக்கு ஜனாதிபதியாக வாரதுன்னு சொல்லி ஒரு போட்டியோடு போய் கொண்டிருக்கு தானே. ஸோ அதுல இருந்து நாங்கள் டாக்டர் ரஜினால கேள்வியை பார்த்தோன்னு என்னன்னு சொன்னாங்க. என்ன கேட்டிருந்தாங்க, யார் இந்த எங்களோட நாட்டுக்கு ஜனாதிபதியா வருவாருன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நாங்களும் கேட்டிருந்தேன். அதாவது என்னோட இன்னொரு ஆள் கதைச்சு கொண்டிருக்காங்க தானே, அவங்களை தான் இப்போ நான் கேட்குறேன். நான் உங்களை கேட்டிருந்தேன், யார் ஜனாதிபதியா இந்த முறை வருவாருன்னு நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் உங்களை கேட்குறேன். என்னென்று கேட்டால், முதல் நாங்கள் அந்த சாவச்சேரியில் நடந்த சம்பவங்களை போராட்டம் பண்ணி மக்கள் எழுச்சியை நாங்கள் பார்த்தோம். அது மக்கள் எழுச்சியானது டாக்டர் அர்ச்சனாவை வச்சு நடைபெற்றது. அந்த எழுச்சிக்கு பின்னணியில் எப்படியான ஒரு வியூ வந்ததையும் அதையும் இருக்க சொல்லிட்டு ஜனாதிபதி யார் வர போயின்னு. இப்போ என்னென்னு கேட்டால், மக்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நிறைய மக்கள் இந்த போராட்ட காலத்தில் போய் புலம்பெயர்ந்து போய் இருக்கிற மக்கள் சரியாக கஷ்டப்பட்டு இரவு பகலாக 48 மணித்தியாலம் 72 மணித்தியாலம் தொடர்ச்சியாக இரவு பகலாக வேலை செய்கிறாங்க. வேலை செய்யுது. ஆனால் அவங்க அங்கே போனாலும் இங்கே இருக்கிற மக்களை மறக்கையில், தாங்கள் பட்ட கஷ்டங்களையும் அவங்க மறக்கையில். அப்போ அவங்க எங்களோட தமிழர் இனத்தில் ஒரு விஷயம் இருக்கு என்னென்னு கேட்டால், அவை மிகவும் அன்பானவை. உதாரணமாக தங்களோட வீடு என்றது ஒரு கட்டுக்கோப்பை வச்சிருப்பினோம். அதே சமயம் இன்னில் என்று தங்களுக்கு அன்பானவை, எந்த அயலவர்களுடையும் அன்பானவை. அப்போ அவங்க அங்கே போய் அந்த ஊரில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய காசுகளை உழைச்சி தங்களோட நாட்டு மக்களை அவங்க மறக்கல. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நாட்டில் சுகாதாரத்துறை உயர்ந்திருக்கணும், விவசாயத்துறை உயர்ந்திருக்கணும், கல்வித்துறை உயர்ந்திருக்கணும்னு சொல்லி அங்கே நிறைய பணத்தை எடுத்து இங்கே அனுப்புகிறாங்க. இங்குள்ள மக்களும் தங்களுக்கு இயன்ற அளவு அந்த நாட்டை முன்னேற்றக்கூடிய மாதிரி கட்டிடங்களை கட்டி, இப்போ உதாரணமாக பெரிய கட்டிடம் அங்கே கட்டப்பட்டிருக்குது எங்கள் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில். அப்போ அதே அவையில் இயக்கணும்னு சொல்லி அது ஆசைப்பட்டிருக்கிறோம். இப்போ இதை இப்போ நான் சொல்கிறதுக்கு இடையில் நாங்கள் அடுத்த ஜனாதிபதியார் என்று சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அடுத்த ஜனாதிபதியாக வேற சாத்தியம் என்னென்னு கேட்டால், ஒரு எங்களோட இலங்கையை பொறுத்தவரை பௌத்தத்தை கடைப்பிடிக்கிற ஒரு ஆள் தான் ஜனாதிபதியாக எப்போவுமே இருக்கலாம். அப்போ 3 பேர் முன்னணியில் இருக்கிறாங்க. ஒன்று ரணில் விக்ரமசிங்க, அடுத்தது சஜித் பிரேமதாச, மற்றது அனுரகுமார. அப்போ இதில் எங்களோட நாட்டை நடத்துறதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு 2 வருஷமாவது தேவை. என்னத்துக்கு, எங்களோட டெவலப் பண்ணுறதுக்கு. என்னடா சம்பளம் கூட கடனில் தான் கொடுக்குறோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதுக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து, சிங்கள பகுதிகள் எல்லாருமே சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கவை தான் ஜனாதிபதி தேர்தலில் அவையில் முன்னிறுத்தி இருக்கிறோம். இப்போ பொதுஜன பெரமுன கூட மதிப்புக்குரிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூட மற்றது சுதந்திர கட்சி மற்ற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கவை தான் விட்டுருக்குறாங்க. அப்போ அவர் கொஞ்சம் படித்தவர், வெளிநாடு வழியாக கொஞ்சம் கதைச்சி பேசி செய்யக்கூடியவர். மற்றது தமிழ் மக்களுக்கும் கொஞ்சம் பிடிக்கும் என்ற ரீதியில் அவரை விட்டிருக்கணும். அதாவது பொதுஜன பெரமுன சார்பிலையும் அவரை தான் விட்டிருக்கு. கடந்த வருஷங்கள்ல நடந்த பிரச்சனையில கூட இலங்கை மீறுமான்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. அந்த டைம்ல அவர் அந்த பொறுப்பேற்று அந்த நேரம் எல்லாரையும் கேட்டிருந்தார். எங்கட அந்த நாட்டை நடத்த சொல்லி எல்லாருமா சேர்ந்து யாராவது இதை பொறுப்படுங்க, கடனில் இருக்குது, கொரோனாவில் தாக்கமாக இருக்குதுன்னு சொல்லிக்கல. இவர் துணிஞ்சு அந்த நாட்டை பொறுப்பேற்றிருந்தவர். அந்த நேரம் சஜித் பிரேமதாசா அவரையும் கேட்டிருந்தது, அனுரகுமாரையும் கேட்டிருந்தது. ஒரு தரம் அந்த நாடு சரியாக பின்தங்கிட்டுது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கட்டமாக ஆயிட்டுது. எரிபொருள் பிரச்சனை, மற்றது கொரோனா பிரச்சனை, எல்லா தாக்கத்திலையும் தாண்டிட்டுது. அப்போ அந்த இடத்துலயே அந்த ஆள் துணிஞ்சு அதை கையேற்று இருந்தவர். அது ஒரு நல்ல விடயம். என்னென்னு கேட்டால் எல்லாருக்கும் பொதுவான. அப்போ எதிர்காலத்தில்
மற்றது இவ்வளவு பிரச்சனைகளையும் அவர் தானாக வந்து அதை முன்னின்று எடுத்து நடத்தினபடியா எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வர்றதுக்கும், அதாவது இந்த அடுத்த 5 வருஷத்துக்கு இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஜனாதிபதி பதவி. ஏன்னு கேட்டால் வழக்கத்தில் ஜனாதிபதிக்கு கொஞ்சம் பவர்கள் கொஞ்சம் குறைவு. இது வந்து முழுமையான பவர் உள்ள ஜனாதிபதி இதாக இங்கே மாற்றியிருக்கிறாங்க. அப்போ இந்த கடந்த வருடங்களில் அப்போ இந்த பதவியே ஆளுறவரால் ஒரு ஒரு படைக்கிற வேலையை மட்டும் கடவுள் மாதிரி பயங்கரமான ஒரு பவர் உள்ள ஒரு ஆளாக தான் இருப்பேன். அப்போ அந்த தேர்தலில் வரக்கூடிய சாத்தியம் வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் இருக்குது. என்னென்னு கேட்டால் அவற்றை ஐக்கிய தேசிய கட்சியாக்கள் போடுவினம், மற்றது மொட்டுக்கட்சியும் போட சொல்லுது, மற்றது இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்மாரும் தமிழ் அரசியல்வாதியில் ஒரு பகுதியினர் இதற்குத்தான் ஓட் பண்ண போயினோம். அப்போ ரணில் விக்ரமசிங்க தான் அந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு சாத்தியம் கூட. உலக நாடுகளும் அதை ஏற்றுக்கொள்ளும். ஏதாவது இந்தியாவில் இருந்து மற்ற நாடுகள் வரையும் ரணில் விக்ரமசிங்கத்தை வேற ஓகே பண்ணியிருக்கணும். சஜித் பிரேமதாசவும் பெரும்பாலான கட்சி ஓட்டுக்களை பெற போய் நம்ம 3 பிரிய போகுது ஓட் வந்து 3 பேருக்கும், அதாவது சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, ரணில் அன்றகுமார. அதில் பெரும்பான்மையான வாக்குகளை பெறுறதுக்குரிய சாத்தியம் வந்து ரணில் விக்ரமசிங்கருக்கு. அடுத்தது என்னன்னு சொன்னால் எங்கட அரசியல்வாதிகளை பற்றி கதைப்போம். அடுத்தது நான் தான் யோசிச்சேன்னு சொன்னா, இன்னும் நிறைய விஷயம் எங்களை மக்களுக்கு தெரிய வேணும். அவசரப்பட்டு நாங்கள் வந்து உடையக்கூடாது. தமிழ் மக்கள் உடையக்கூடாது. அவசரப்பட்டு முடிவுகள் கணக்கு எடுக்கக்கூடாது. சரி, ஓகே. இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் உங்களை. சரி, ஓகே. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இந்த டாக்டர் அர்ஜுனா இருக்கிறார் தானே, அவன் சரியா ஃபைட் பண்றாரு தானே, அவரை நாங்கள் ஏன் திருப்பி சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போடக்கூடாது? நிச்சயமாக எங்களால் முடியும். அதாவது எங்களால் முடியும். அவர் சம்மதம் பண்ணால் நாங்கள் திரும்பவும் மக்களின் விருப்பத்தின் பேரில் எனக்கு ஒரு கடிதம் எழுதி தந்தேன். நான் நிறைய மக்கள் கையெழுத்து வச்சு தந்தேன். நான் சிங்கள பிரதிநிதிகள்கிட்ட கொடுத்து அவரை சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து திரும்பவும் மெடிக்க சுப்ரீண்டனா எங்களால் போட முடியும். ஆனால் அவர் அதை விருப்பத்தோடு வந்து ஏற்றுக்கொள்வார். ஆனால் எங்களால் முடியும். ஓகே, செய்து தருவீங்க? செய்து தருவேன். சரி, ஓகே, நன்றி. அடுத்த கேள்வியுடன் சந்தேகங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறும் காயஸ்ரீ.